Hello friends, this is Karthik here. Welcome to Madras Custom Studio. Guys, நம்ம customization studioல இன்னைக்கு ரெண்டு ராயல் என்ஃபீல்டை வந்துட்டு லைக் விண்டேஜ் ராயல் என்ஃபீல்டை கஸ்டமைஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி மாடிஃபைட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ராயல் என்ஃபீல்டில் என்னெல்லாம் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் எலாபரேட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் எல்லோ இல்லை ஒரு பம்பல் பிலி எல்லோன்னு சொல்லலாம், ரொம்ப பேரோட ஒரு ஃபேவரட் எல்லோ. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா விண்டேஜ் புல்லட்னாலே இந்த கலர் தான் ரொம்ப பேருக்கு மைண்ட் செட் வரும், மெரூன் கலர். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அலைவில் வித் டியூப்லெஸ் டயர், டிஸ்க்லாம் கிடையாது, நம்ம டிஸ்க் செட்டப் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு பிளேன் ரிம் தான், பட் இதுலேயுமே நம்ம டிஸ்க் செட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இன்றைக்கி காலகட்டத்தில் எவ்வளோ வெஹிக்கல்ஸ் ரோட்டில் போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இடத்துல சடனாக நம்ம பிரேக்கிங் சிஸ்டம்க்கு வந்துட்டு டிஸ்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹெட்லைட்ஸ் பாருங்களேன், ரொம்ப நார்மலாக பிளெயினாக விண்டேஜில் வர மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியில் வந்துட்டு பிளெயினாக இல்லாமல் கொஞ்சம் எல்இடி மாடலில் கொடுத்துருக்கோம், இண்டிகேட்டர் யூஸ்வலாக கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ், அடுத்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த வண்டியில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ரொம்ப பேரோட ஒரு ட்ரீமுங்க, 50 வருஷம் 60 வருஷம். ஸோ இந்த வண்டியோட ரெண்டு பேரோட வயசுமே பார்த்தீங்கன்னா நான் பிறக்கிறதுக்கு ஒரு 20-30 வருஷம் இன்னும் பிறந்தவங்க இவங்க. சி ஐ எம் பார்ன் இன் 1994. இன்றைக்கி வந்துட்டு 2024 நடந்துகிட்ருக்கா. இவங்க வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு 80s 70s அந்த மாதிரி. அப்போ யோசிச்சு பாருங்கள், 20 வருஷம் எனக்கு முன்ன பிறந்தவங்க. ஸோ கைஸ், லெட்ஸ் see what are the things we have done in this two beautiful vintage Royal Enfield. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில் போகலாம் வாங்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃப்ரம் சிங்கப்பூர். ரொம்ப பேர் வந்துட்டு நம்ம தமிழர்கள் வெளி மாநிலத்திலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்க குடும்ப கஷ்டத்துக்காக. பட் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, நான் ஊர்லேருந்து வரும்போது லைக் நீங்கள் வேலை செஞ்ச நாட்டிலேருந்து வரும்போது ஊருக்கு வந்தால் ஒரு மாதமோ 2 மாதமோ கெத்தாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு ரொம்ப பேரோட ட்ரீம் என்னென்னா பைக்ஸ். இந்த பைக்ஸ் கிடையாது, எந்த பைக்ஸ் ஓட்டணும், இல்லை கார் ரொம்ப பேரோட லவ்வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவருக்கு வந்துட்டு ஒரு ராயல் என்ஃபீல்டு ரொம்ப லவ். இவரோட ஊர் வந்துட்டு தமிழ்நாடு சவுத்துங்க. ஸோ இந்த வண்டியை வந்து அனுப்பிச்சி வச்சு செகண்ட் ஹேண்டில் வாங்கி, பிரதர் உங்களை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறோம், எனக்கு இந்த வண்டி சூப்பராக ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இதை பண்ணியிருக்கோன்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், இனி காலகட்டத்தில் பஞ்சர்லாம் ஆயிடுச்சுன்னா நார்மல் புல்லட்டே கழட்டி மாட்ட மாட்டேன்றாங்க, அந்த டிஸ்க்லாம் போடுறதுல. ஸோ விண்டேஜ் புல்லட்டில் டெஃபினட்டாக போடுறதுக்கான ஒரு நாலேஜ் கிடையாதுங்க நம்ம பஞ்சர்காரங்களுக்கு. பட் அதை கற்றுக் கொடுத்தா அதையும் போடுவாங்க, நாலேஜ் பெருசாக இல்லை. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் அலைவில் வித் டியூப்லெஸ் டயர். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எல்லோ பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு. ஸோ ரொம்ப பேரோட ஒரு கிளாரிஃபிகேஷனாக, ப்ரோ எந்த பஞ்சர் வேணாலும் போடுவாங்களா பஞ்சர்காரங்க? சில பேர் வந்துட்டு சொல்லிடுவாங்க, அதாவது வந்துட்டு எங்களால் பஞ்சர் போட முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலே தெரிஞ்சிடும் பஞ்சர் வந்துட்டு லைக் இந்த வண்டியில் போட்டு ஸ்பாயில் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வண்டியில் எல்லோ கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஐவரி கொடுத்துருக்கோங்க. அண்ட் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஃபோர்க்கு செட்டப் எல்லாமே வந்துட்டு கிளாசிக்கோட செட்டப் கொடுத்துருக்கோன்னா, ஆமாம் பிகாஸ் விண்டேஜில் இந்த ஹெட்டு வராது, ஹெட்டு வந்தாலுமே இந்த லெக் வராது. பிகாஸ் டிஸ்க் செட்டப்புக்கு எல்லாருக்கும் தெரியும், டிஸ்க் செட்டப் பண்ணும்போது இந்த ஃபோர்க்கு டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு மாறும். ஸோ இது கிளாசிக்கோட ஃபோர்க் செட்டப், கிளாசிக்கோட டஸ்ட் கவர், ஹெட்லைட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த கிளாசிக்கோட செட்டப் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டேங்க். ஸோ இந்த டேங்க் நம்ம மாற்றலைங்க, இந்த விண்டேஜ் டேங்க் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ராயல் என்ஃபீல்ட் இந்த லைனிங் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் பெயிண்டட் சொல்லுவாங்கள்ல. ஸோ எல்லாருக்கும் தெரியும் மெட்ராஸ் பைக்கில் இந்த ஹேண்ட் பெயிண்டட் இன்னமும் காலங்காலமாக நம்ம வந்துட்டு லைக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சீட்ஸ் கஸ்டமர் ரிக்வஸ்ட் பேசிஸில் ஒரிஜினல் எலக்ட்ரா சீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். சைட் பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா புல்லட் 350. அண்ட் இந்த இடம் எல்லாமே பாலிஷ் பண்ணால் போதும், நம்ம எதுவும் இதை வந்துட்டு நம்ம ஒரிஜினாலிட்டியாக வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க கஸ்டமர். ஸோ ஜஸ்ட்டு பாலிஷ் பண்ணி அவுட்புட்டை கொண்டு வந்திருக்கோம். சைலன்சஸ் ஓல்டு புல்லட் பீட் சைலன்சர் கொடுத்துருக்கோம். அண்ட் மட்கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும்தாங்க அந்த கிளாசிக் செட்டப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ரியரில் கிடையாது. ரியரில் அந்த விண்டேஜ் செட்டப் அப்படியே வச்சுருக்கோம், சாரி கார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆப்போசிட். ஸோ லெட்ஸ் கோ வித் த சீட்ஸ்லேருந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரிஜினாலிட்டியாக சீட்டு கொடுத்துருக்கோம், மெத்தடில் இதில் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இதில் சீட்ஸ் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் கஸ்டமருக்கு ரொம்ப ஹார்டாக வேணாம், ரொம்ப திக்காக வேணான்ற ரிக்வஸ்ட் பண்ணனால இதில் சீட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி இந்த கலருக்கு ஏற்ற ஸ்டிச்சஸும் கொடுத்துருக்கோம். பாருங்களேன், இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். பின்னாடி விண்டேஜ் ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். அண்ட் டேங்க்கில் வந்துட்டு அகெயின் ஹேண்ட் பெயிண்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ராயல் என்ஃபீல்ட்லேருந்து லான்ச் பண்ணாங்க, ரீலான்ச் சொல்லிட்டு அந்த ஹேண்ட் பெயிண்டட் வண்டி புல்லட் 350ன்னு. நாங்கள் அதை வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் விண்டேஜ் ராயல் என்ஃபீல்ட் சொல்லிட்டு அந்த மோனோகிராம் இங்கே சைட்லேயுமே புல்லட் 350. இந்த கேஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கு, ரொம்ப
ஒரிஜினாலிட்டியாகவே நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹேண்டில் பார்ஸாக இருக்கட்டும், ஹெட்லைட்ஸ். ஸோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 2 விண்டேஜ் ராயல் என்ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா வேறு ஊர்லேருந்து வந்திருக்கு. இது TN39, இது வந்துட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ கைஸ் இந்த 2 ராயல் என்ஃபீல்டுமே இன்னைக்கு ரெடி ஃபார் டெலிவரி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ARK Diaries யூடியூப் சேனலாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏகப்பட்ட மெட்ராஸ் பைக்கரோட வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்க போது. பிகாஸ் இன்றைக்கி வந்துட்டு ஓல்டு ராயல் என்ஃபீல்டு பண்ணுறதுக்கான மெக்கானிக்ஸுமே அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கைஸ் இன்றைக்கி ஏகப்பட்ட வேர்ஷன் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்துட்டு இருக்கனால எல்லாரும் அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓல்டு மெக்கானிக்ஸ் எல்லாம் லைக் சில பேர் உடம்பு முடியாமல் இறந்துடுறாங்க. கோவிடில் ரொம்ப பேர் இறந்துட்டாங்க. ஸோ ரொம்ப பேர் வந்துட்டு லைக் வயசாகி இறந்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த வண்டியை யார் பண்ணுவான்னா கேள்விக்குறி தான். ரொம்ப ரேர் ஆகிட்டு போகிறாங்க. பட் ஸ்டில் இந்த வண்டிக்கான மெக்கானிக்ஸ் ஸ்டில் எக்ஸிட்ஸ் தான் இருக்காங்க. பட் என்ன சொல்லுவாங்க, ரொம்பவே வந்து ரேர் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டிலாம் நீங்கள் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டோடு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக 2 months டைம் பீரியட் கம்மி பண்ணவே முடியாது. ஏன்னா இதை ஏன் வீடியோவில் சொல்கிறேன்னா, மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு 3.5 months 3 months அந்த மாதிரி டைம் பீரியட்ஸ் எடுத்து பண்ணியிருக்கிறது. ரொம்ப பேர் வந்துட்டு லைக் 1 week 2 weeksல பண்ணி கொடுங்க பிரதர், எனக்கு அர்ஜென்ட்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு இந்தியன் ஆர்மி வந்தாப்புல இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு 1 week தான் டைம் இருக்குது லீவு, எனக்கு 1 weekல கைஸ் சாத்தியமே கிடையாதுங்க. சர்வீஸ் நல்லா பண்ணால் கூட 2 days ஆகும். பட் மாடிஃபிகேஷன்லாம் 1 weekல பாசிபிளே கிடையாது. ஸோ மெட்ராஸ் கஸ்டம் ஸ்டுடியோ வரணும்னு நீங்கள் பிளான் பண்ணிடுறீங்க, பட் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ரொம்ப பேரோட ஒரு டவுட்டாக இருக்குது, ப்ரோ எப்படி வண்டி அனுப்புறது. கைஸ் நீங்கள் உங்களோட காரைக்குடி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திண்டுக்கல் எங்கே இருந்தாலும் லோக்கலில் உள்ள டிரான்ஸ்போர்ட்டை அப்ரோச் பண்ணி ரெட் ஹில்ஸ்க்கு நான் வந்துட்டு வண்டி அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா இங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட் அனுப்போம். நாங்கள் இங்கே குட்டியானை வச்சு வண்டி எடுத்துகிட்டு அவங்கள வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது இதை பற்றினா யூ கேன் விசிட் லைக் நம்மளோட கமெண்ட் செஷனில் பண்ணுங்கள். இல்லைனா டேரெக்டாக நம்ம ஒர்க் ஷாப்புக்கே வாங்க. A to Z இங்கே கிட்டத்தட்ட ஒரு வண்டி 2 வண்டியில் இங்கே ஒரு விண்டேஜ் ராயல் என்ஃபீல்டு இருக்குது. இங்கே பாருங்கள். கைஸ் இங்கே ஒரு விண்டேஜ் ராயல் என்ஃபீல்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டிங்க வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக மாடிஃபைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரிக்வஸ்ட் பேசிஸில் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு வண்டி பாருங்கள், லேட்டஸ்ட் பட் விண்டேஜ் ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கைஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி எந்த மாதிரி பண்ணணுன்னாலும் வந்துட்டு யூ விசிட் மெட்ராஸ் பைக்கேர் ஆர் அப்ரோச் அவர் டீம் ஸோ தட் வி வில் ஹெல்ப் யூ டு லைக் மாடிஃபைட் உங்களோட ஓல்டு விண்டேஜ் புல்லட். அண்ட் அது போக இன்னொரு டவுட்டும் இருக்குது, எவ்வளோ நாள் டைம் பீரியட்னு சொல்லிட்டேன். எவ்வளோ நாள் கைஸ் விண்டேஜ் புல்லட்லாம் நீங்கள் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஒரு 80,000 1 லட்ச ரூபா ஆகுங்க. ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, ஸ்பேர்ஸே இன்றைக்கி புல்லட் லேட்டஸ்ட் புல்லட் வாங்க போனால் 2.5 லட்ச ரூபா. அப்போது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்பேர்ஸோட ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. ஸோ அதுக்கு தக்கன இதோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மைண்ட் செட் ஏன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க, சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க பிரதர், எப்படி நாங்கள் வந்து பண்ணுறத சொல்லிட்டேங்க. சொல்கிறது என்னன்னா குவாலிட்டியும் ஒரு மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பம்பர் நான் 3000 ரூபா சொல்கிறேன், சரிங்களா? அதே பம்பர் நீங்கள் ஆன்லைனில் ஒரு 1500 ரூபாய்க்கு பார்க்குறீங்க. பட் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் அதோடைய கனம் எவ்வளோ, இதோடைய கனம் எவ்வளோ. இதுக்கு நாங்கள் வாரண்ட்டி கொடுக்குறோம், அதுக்கு நோ வாரண்ட்டி நோ கேரண்டி. ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் சீக்ரெட் பிஹைண்ட் த ப்ராடக்ட்னு சொல்லலாம். ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் வச்சிருக்கீங்க, உங்கள் பைக்ஸ் வந்து ஆக்சரிஸ், ஸ்பேர்ஸ், சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாமே தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சென்னை ரெட் ஹில்ஸில் இருக்கக்கூடிய மெட்ராஸ்பைக்கர் ஷாப்பை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த இந்த 2 ராயல் என்ஃபீல்டு தண்டர்பர்ட் வந்து ஹாலியாக மாற்றிருக்காங்க, கிளாசிக் வந்து ஹார்லி கான்செப்ட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் விண்டேஜ் புல்லட் வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ரெஸ்டோரண்ட் உங்ககிட்ட வந்து பண்ணிக்கலாம். ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவான மாடிஃபைட் கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறது. தென் பாய் ஃப்ரம் ARK.